ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சச்சானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஸ்ரீ பரமாத்மனே நமः. Swami Vivekananda used to say about Gita, please read the Gita every day to the best of your opportunity. ஸ்ரீமத் பகவத்கீதையினுடைய அறிமுகம் பற்றி இப்பொழுது பார்ப்போம். பகவத்கீதை இந்து சமயத்தின் இன்றியமையாத ஒரு நூல் ஆகும். இந்து சமயத்தில் மட்டுமல்ல, அது எல்லா மனித சமுதாயத்திற்கும் உரிய ஒரு ஒப்பற்ற பொதுவான உயர்ந்த நூலாகும். ஆகவே கீதையின் உட்பொருளை ஆழ்ந்து சிரத்தையோடும் பக்தியோடும் படிப்பதுடன் நமது அன்றாட வாழ்விலும் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். கீதையின் சிறப்பு அம்சத்தை பற்றி பலரும் அவரவரது கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள். அவற்றில் ஒரு சில கருத்துக்களை நாம் இங்கு பார்ப்போம். சுவாமி விவேகானந்தர் தன்னுடைய சொற்பொழிவிலே கூறுகிறார், கீதையிலும் கங்கையிலுமே நமது இந்து மதம் அடங்கியுள்ளது என்று கூறியிருக்கிறார். பகவத் பாதர் ஆதி சங்கராச்சாரியர் தன்னுடைய பஜகோவிந்தம் என்ற பாடலிலிருந்தும் சோத்திரத்தில் சொல்கிறார், பகவத்கீதா கிஞ்சித கீதா கங்கா ஜலலவ கனிகா பீதா சகிருதபி ஏன முராரி சமர்ச்சா கிரியதே தேன யமேன ந சர்ச்சா என்று பாடியிருக்கிறார். அதாவது கங்கை நீரை ஒரு தடவையே ஒரு சில துளிகள் பருகியிருந்தாலும் போதும், கோவிந்தனை ஒரே தடவை சேவித்திருந்தாலும் போதும், அத்தகையவனுக்கு யமன் எவ்வாறு அச்சுறுத்த முடியும் என்று கூறுகிறார் அந்த பாடலில். பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரும் பகவத்கீதை பற்றி சொல்கிறார், கீதை எல்லா சாஸ்திரங்களுடைய சாரம், எசன்ஸ். சந்நியாசிகள் கூட அதை எப்போதும் தங்களுடன் வைத்திருக்க வேண்டும் என்று சொல்வார். ஜெய் ஸ்ரீ குரு மகாராஜ் ஜெய்.